ஆண்டர் போட்டு அப்படி தானே சத்துருக்களை எங்கே போடுறாராம்? சமுத்திரத்தின் ஆழங்களிலே போடுறாரு. என்னையோ அதிசயங்களை காண பண்ணுவார். மேய்ப்பர்கள் கண்டார்களா? மேய்ப்பர்கள் கண்டார்களா? சகரியா கண்டாரா? எவ்வளோ பேர் அவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. ஆனாலும் அதில் ஒரு அழகான வசனம், தீவிரமாய் வந்து என்னங்க சொல்லுங்க, கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், செயல்பட்டார்கள். சத்தமாக வாய் திறந்து பேசினா அது ரெக்கார்ட் ஆகிடும் மனசில். கீழ்ப்படிந்தார்கள், செயல்பட்டார்கள், கண்டார்கள். ஆமேன். உலகம் அதுக்கப்புறம் தான் உலகமே பார்த்துச்சு. நீ உலகமே ரட்சகரை பார்க்குது. அதை பார்த்த முதல் கண்கள் யார் தான்? மேய்ப்பர்கள் தான். அதை பார்த்த முதல் மனிதன் சகரியா தான். ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். அற்புதம் என்னில் என் மூலமாக தான் வெளிப்படும். அற்புதம் என்னை கொண்டு தான் செய்வார். அது யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்க சாதாரண ஆளா? எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்கெல்லாம்? முட்செடிகள், அப்புறம் என்னங்க நெறிஞ்சல்கள், அப்புறம் கடும் சொற்கள் இல்லையா? என்னங்க கூர்மையானவர்கள், கிட்ட போனாலே குத்தம், புரியவே மாட்டாது. சொல்லுங்கள். சிதறடிப்பார், அவங்கள ஒன்றையும்லாம் ஆக்கி எனக்கு அற்புதங்களை செய்வார், ஆசீர்வாதம் செய்வார். சொல்லுங்கள். வழிகளை உண்டு பண்ணுவார், வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார், வாக்குத்தத்தை உண்டு பண்ணுவார். கரங்களை உயர்த்தலாம். சொல்லாம எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. எல்லாரும் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள். நம்புறீங்களா எல்லாரும்? அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும், அந்த மூணையும் போடுங்களேன். வழிகளை உண்டு பண்ணுவார், வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். நெரிஞ்சல் உண்டு, முட்கள் உண்டு. நம்புகிற எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா சுத்தம் வாயை திறந்து அதுல நண்பர்கள், சகோதரர் வழிகாட்டியை போட்டிருக்குது.